லோன் இல்லாத ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏதாவது ஒரு லோன், ஒன்று பேங்க்கில் லோன் வாங்கியிருப்போம், இல்லை என்பிஎஃப்சி லோன் வாங்கியிருப்போம், இல்லாட்டி மகளிர் குழுவில் லோன் வாங்குவாங்க. ஏதோ ஒரு லோன் வாங்காமல் இன்றைக்கி ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே இருக்கிறோம். இதில் சார் லோன் வாங்கும்போது என்கிட்ட வந்து பிளாங்க் செக் கேட்குறாங்க சார், கையெழுத்து மட்டும் போட்டு பிளாங்க் செக் கேட்குறாங்க, அப்படி கொடுக்கலாமா அப்படின்னா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி நீங்கள் அப்படி பிளாங்க் செக் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுமாரி அவங்க பிளாங்க் செக் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி கொடுக்கணும்னா, பிளாங்க் செக்கை நீங்கள் கிராஸ் பண்ணி கேன்சல் அப்படின்னு கிராஸாக கேன்சல் எழுதி தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர்த்து, நீங்கள் பிளாங்க் செக்கில் வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்படி சொல்லலை. நீங்கள் வந்து கேன்சல்டுன்னு அந்த செக்கில் கிராஸாக நீங்கள் எழுதி தான் கொடுக்கணுமே தவிர்த்து பிளாங்க் செக் நீங்கள் கொடுக்காதீங்க. பிளாங்க் செக் கொடுத்தீங்க அப்படின்னா அது நிறைய இடத்துல மிஸ்யூஸாக இருக்குது. மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் எனக்கு கேசஸாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாரி வந்து இந்த சின்ன சின்ன ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனில் அவங்களாம் வந்து இல்லை நீங்கள் பிளாங்க் செக் தான் கொடுத்து ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, பிளாங்க் செக் நீங்கள் கொடுக்கும்போது அவங்ககிட்ட அஃபிடவிட் கேளுங்க. இந்த பர்பஸுக்காக இந்த தேதியில் இந்த இடத்துல வச்சு இந்த செக்கை நாங்கள் இவர்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு அஃபிடவிட்டை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பிளாங்க் செக் கொடுக்கணுமே தவிர்த்து, நீங்கள் சும்மா பிளாங்க் செக் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹைலி ரிஸ்க். என்றைக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பேங்க்ஸாக இருக்கட்டும், என்பிஎஃப்சியாக இருக்கட்டும், அவங்க வந்து பிளாங்க் செக் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை.